இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம நேற்று பார்த்துருந்தோம். மூன்றாவதாக மனைவி கட்டி ஒரு வம்ச வரலாறு ஆபிரகாமுக்கு. அவர் பார்த்திங்கன்னா 175 வருஷம் உயிரோடு இருந்தார் அப்படின்றது. சரிங்களா? அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்கலாம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 7வது வசனம் முதல். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆசையிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் அம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலத்தை ஏத்தியின் புத்திரர் கையிலே ஆபிரகாம் வாங்கியிருந்தான். அங்கே ஆபிரகாமும் அவன் மனைவியாகிய சாராலும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாய்ரோயி என்னும் துருவுக்கு சமீபமாக ஈசாக்கு கூடியிருந்தான். சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தால் ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு. பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்கள் ஆவன. இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபாயோத், பின்பு கேதார், அத்பியேல், மிப்சாம். அதாவது இது இஸ்மவேலின் வம்ச வரலாறு நம்ம நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் மரித்த பின்பு மனைவி அடக்கம் பண்ணப்பட்ட ஆபிரகாம் வாங்கியிருந்த அதே குகையில் சாராளோடே பார்த்திங்கன்னா ஆபிரகாமையும் அடக்கம் பண்ணுகிறார்கள். அதற்கு பிறகு ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் ஆபிரகாம் பிறகு ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இஸ்மவேலோட வம்ச வரலாறு வருது. நம்ம அதை நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.